வீவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக இந்த மசாலா சப்பாத்தி, ரோட்டி, நான், தந்தூரி ரோட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. இதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோடு நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணுவோங்க. நான் 2 பட்டை சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் லைட்டாக வறுத்துடலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் அதோடு சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வதக்குனதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாவை விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. அதோடையே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அப்புறமா 1 ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்ல பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தக்காளி நல்லா வேகணும், நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துடுறேங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதோட ஃபைனலாக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போது தக்காளி நல்லா குலைவாக நைஸாக வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை நான் கூட சேர்த்துக்கிறேங்க. மஷ்ரூம் கட் பண்ணும்போது நல்ல நீளமாக மஷ்ரூம் நல்ல ஷேஃபோடு தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதையும் மசாலாவோட கலந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. மஷ்ரூம்க்கு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா மஷ்ரூமே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டோடு இருக்கும், அதுவே கொஞ்சம் தண்ணி விடுங்க. இப்போ நான் மூடி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மட்டர் மசாலா இப்போ உங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நந்தினிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.